அப்ரஹாம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதற்கு உதாரணமாக தற்போது பாகிஸ்தான் நின்று கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். இந்தியாவில் புல்வாமா தாக்குதல் போன்ற பல தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக பல முறை இந்திய அரசாங்கங்கள் தொடர்ந்து வெளிப்படையாக ஆதாரங்களை கொடுத்திருக்கின்றன. ஆனால் அதனை தொடர்ந்து மறுத்து வரும் பாகிஸ்தான் தற்போது அதே போன்ற ஒரு சூழலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அங்கு என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தானிலே மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா என்ற மாகாணத்திலே, வசிரிஸ்தான் மாகாணம், அது நார்த் வசிரிஸ்தான் மாவட்டம், அங்கு இன்று பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களுடைய அணிவகுப்பு கான்வாய் வாகனம் சென்று கொண்டு ஒன்றின் பின் ஒன்றாக அந்த ராணுவ வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. திடீரென தற்கொலைப்படை வாகனத்தில் தற்கொலைப்படை வீரன் ஒருவன் மோதி இருக்கான், பயங்கரவாதி. அந்த வாகனத்திலே அதிக வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த வெடிகுண்டு வைக்கப்பட்ட வாகனம் நேரடியாக அந்த வாகனத்தின் மீது மோதியதிலே வெடித்து சிதறி அதே இடத்திலேயே 13 ராணுவ வீரர்கள் உடல் சிதறி பலியாகியுள்ளனர், உடல் சிதறி இறந்துள்ளனர். அவர்கள் மட்டுமல்ல, அங்கு ஏற்பட்ட அந்த பயங்கர சத்தத்தின் வெடிகுண்டுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வெடித்ததன் காரணமாக அருகில் இருந்த வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டதாம். அதில் ஒரு 29 பேர் பொதுமக்களும் காயமடைந்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையே அதில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதில் ராணுவ வீரர்கள் 20 நிலையும் கவலைக்கிடமாக இருக்கிறதாம். எனவே பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பயங்கரவாத தாக்குதல் காரணமாக, தற்கொலைப்படை தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் முழுவதும் மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றான் கூற வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த கைபர் பக்துன்வா மற்றும் பலுச்சிஸ்தான், வடமேற்கு பகுதியில் கைபர் பக்துன்வா, அதே போன்று மேற்கு பகுதியிலே பலுச்சிஸ்தான் ஆகிய இடங்களில் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தனிநாடு கேட்டு கிட்டத்தட்ட 290 பேர் மேல் கடந்த 2 ஆண்டுகளிலே பலியாகி இருக்கிறார்கள் என்ற வரையில் கூறுகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலை தற்போது ஏற்பட்ட இந்த 13 ராணுவர்கள் உடல் சிதறி பலியானதற்கு பொறுப்பேற்கும் வகையிலே பல இயக்கங்கள் முன் வந்திருக்கின்றன. அதிலே சூசைட் பாமர் யார் என்றால் ஹஃபீஸ் குல் பகதூர் என்ற இயக்கத்தை சேர்ந்த சூசைட் பாமர் என்று கூறுகிறார்கள். இவர்கள் பாகிஸ்தானில் இயங்கி வருகின்ற ஒரு தலிபான் இயக்கம், அதாவது தெஹ்ரீக் இ தலிபான் பாகிஸ்தான், TTP என்று அழைக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக பாகிஸ்தானிலே தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதிகளில் கைபர் பக்துன்வா போன்ற பகுதிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த போராட்டங்களை நடத்தி வர இவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக. எனவே தெஹ்ரீக் ஐ தலிபான் பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்க நாங்கள் தான் நடத்தியிருக்கிறோம் என கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த வெடிகுண்டு சம்பவம், தற்கொலை படைகள் 13 ராணுவ வீரர்கள் உடல் சிதறி பலியான சம்பவம் பாகிஸ்தான் முழுவதுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும்.